ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டெர்மினாலஜி ஆஃப் அக்கௌண்டன்சி. அக்கௌண்டன்சியில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Assets, liability, capital, இந்த மூணு முக்கியம். அசட்ஸ், லைபிலிட்டி, கேபிட்டல் அப்படின்னு பார்க்கலாம். அசட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கம்பெனியில் நம்மகிட்ட இருக்கக்கூடியதும் நமக்கு வர வேண்டியது. நிறுவனத்திற்கு சொந்தமானது மற்றும் நிறுவனத்திற்கு வர வேண்டியது, இதெல்லாம் அசட்ஸ் சொல்லுவோம். உதாரணத்துக்கு கேஷ் இன் ஹேண்ட், கைவச ரொக்கம். கேஷ் அட் பேங்க், வங்கி வச ரொக்கம் சொல்லுவோம். ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், குட்ஸ் சேல்ஸ் ஆகாமல் மீதி இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இறுதி சரக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சேல்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற ஸ்டாக் இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங், மெஷினரி, வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள். கம்ப்யூட்டர், வெஹிக்கிள்ஸ் ஆர் கம்ப்யூட்டர், இதெல்லாம். அடுத்தது சன்ட்ரி டெப்டார்ஸ். இவங்க யார் அப்படின்னா கிரெடிட் கஸ்டமர்னு சொல்லுவோம். கிரெடிட் கஸ்டமர் அதாவது நமக்கு ஒரு கூட்ஸையோ சர்வீஸையோ கடனாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இவங்க டெப்டார்ஸ். நம்மளோட பிஸ்னஸ்க்கு மெட்டீரியலை கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ண, கிரெடிட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க, சாரி கடனாக கொடுக்குறவங்கள கடன் வாங்கிட்டு போகிறவங்க, நம்ம கிட்ட கூட்ஸையோ சர்வீஸையோ கடனுக்கு வாங்கிட்டு போகக்கூடிய கஸ்டமர் தான் டெப்டார்ஸ். டெப்டார்ஸ் சொல்லுவாங்க, சன்ட்ரி டெப்டார்ஸ். இதே கேட்டகரியில் இன்னொன்று வரும், பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் இவங்க யாருன்னா நம்மளுக்கு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்டு கிரெடிட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. இவங்க டாக்குமெண்ட் எழுதி கொடுக்க மாட்டாங்க. டெப்டார்ஸ் அப்படிங்கிறவங்க டாக்குமெண்ட்ல எழுதி கொடுக்காம நம்ம கிட்ட இருந்து கூட்ஸையோ சர்வீஸையோ கிரெடிட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்க. அதுவே ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்டு ஒரு பில் ஒன்று எழுதி கொடுப்பாங்க. நம்ம ஒரு டாக்குமெண்ட், நான் வந்து கூட்ஸ் வாங்கின வகையில் ரூபாய் 10,000 3 மாதத்தில் கொடுத்ததாக உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்து கூட்ஸையோ சர்வீஸையோ கிரெடிட்டுக்கு வாங்கிட்டு போகக்கூடிய கஸ்டமர் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே அசட்ஸ். அதே போல் லயபிலிட்டினா நிறுவனம் உரிமையாளருக்கோ அல்லது வெளிநபர்களுக்கோ திருப்பி தர வேண்டிய, இதெல்லாம் பொறுப்புன்னு சொல்லுவோம். இந்த உரிமையாளருக்கு கொடுக்கறது தான் கேபிட்டல். அப்போ இது ரெண்டுமே பொறுப்பு தான். லயபிலிட்டி இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது ரெண்டுமே பொறுப்பு தான். உரிமையாளர் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்காக தொழிலில் பணம் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த பணத்தை இந்த நிறுவனம் திருப்பி கொடுக்கணும். அப்போ அது கேபிட்டலுங்கிறது உரிமையாளருக்கு உண்டானது, அதுவும் நிறுவனத்துடைய பொறுப்பு. அதே போல் வெளிநபர்களுக்கு திருப்பி தர வேண்டியது எல்லாமே அதோடைய பொறுப்பு. லைபிலிட்டினா பொறுப்பு. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். இவங்க யாரு? இவங்க கிரெடிட் சப்ளையர். கிரெடிட் சப்ளையர் நமக்கு கூட்ஸையோ சர்வீஸையோ கடனுக்கு கொடுக்கக்கூடியவங்க, அவங்க கிரெடிட் சப்ளையர் சொல்லுவோம். நமக்கு சப்ளை பண்ணுறாங்க, கிரெடிட்டுக்கு கூட்ஸையோ சர்வீஸையோ சப்ளை பண்ணக்கூடியவங்க கிரெடிட் சப்ளையர். அவங்களுக்கு நம்ம பில் எழுதி கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அவங்க பில்ஸ் பேயபிள். எப்படி இங்கே வந்து கஸ்டமருக்கு 2 கேட்டகரி பார்த்தோம், டெப்டார்ஸ் அண்ட் ரிசீவபிள்னு. அதே போல் லைபிலிட்டிக்கும் கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள். கிரெடிட்டார்ஸ்னால் நமக்கு கூட்ஸையோ சர்வீஸையோ கடனுக்கு கொடுக்குறவங்க.
பில்ஸ் பேயபிள்னா அவங்களும் சப்ளையர் தான், ஆனால் நம்ம டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்டு கூட்ஸை வாங்குவோம், அவங்க பில்ஸ் பேயபிள்னு சொல்லுவோம். இது போக பேங்க் லோனு, பேங்க் ஓவர் டிராஃப்ட், ஓடின்னு சொல்லுவாங்க, பேங்க் ஓடி, அப்புறம் கேஷ் கிரெடிட்லாம் சொல்லுவோம், சிசி. இதெல்லாம் இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா நம்ம பேங்க் பேலன்ஸு ஒரு 10,000 தான் இருக்குது, ஆனால் நமக்கு ஒரு 50,000 செக் ஒன்று பாஸ் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு சப்ளையருக்கு செக் கொடுத்துருந்தோம், சப்ளையர் செக்கை வந்து பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு, செக் பாஸ் பண்ணி ஆகணும், அக்கௌண்ட்டில் 10,000 தான் இருக்குது. அப்போ நம்ம பேங்க்குக்கு ஒரு ரெக்வெஸ்டேஷன் கொடுப்போம், சார் அந்த செக்கை அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த டிஃபிசிட் அமௌண்ட் என்னவோ அதை நான் 1 வீக்கில் பே பண்ணிடுறேன். ஸோ பேங்க் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த 50,000 செக்குக்கு நான் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம அந்த டிஃபிசிட் அமௌண்ட் 5,000 இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம 1 வீக்குள்ளே பேங்க்கில் ரீபே பண்ணணும். அப்போ இது கம்பெனிக்கு ஒரு கடன், அதனால தான் இது லைபிலிட்டியில் வரும். ஸோ இதெல்லாம் லைபிலிட்டிஸ். அப்போது கேபிட்டல் அப்படிங்கிறது ஓனர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதல், இதுதான் உரிமையாளருக்கு கொடுக்கக்கூடிய. அப்போ லைபிலிட்டியும் கேபிட்டல் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே லைபிலிட்டி தான். இது ஓனருக்கு உண்டான லைபிலிட்டி, இது அவுட் சைடுக்கு உண்டான லைபிலிட்டி. ஸோ அப்போ இந்த லைபிலிட்டிஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வேல்யூ வருதோ அது அசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். எப்பயுமே நம்மகிட்ட கூடிய அசட்ஸும் லைபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ லைபிலிட்டிங்கிறது லைபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் ரெண்டு தான். கேபிட்டலுக்கு உரிமையாளருக்கு உண்டானது, லைபிலிட்டிக்கு அவுட் சைடுக்கு உண்டானது. இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அது அசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா? சில டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம், அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன்? டெப்டாஸ் சொன்னேன், டெப்டாஸ், சண்டே டெப்டாஸ் இல்லாட்டி பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவது யாருன்னா கிரெடிட் கஸ்டமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே கிரெடிட்டாஸ் இல்லாட்டி பில்ஸ் பேயபிள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இவங்க கிரெடிட் சப்ளையர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க கிரெடிட் சப்ளையர். ஸோ இது போக என்னென்ன டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்வில்னு ஒன்று பார்ப்போம். குட்வில் அப்படின்னா ரெப்புடேஷன் ஆஃப் த ஃபர்ம், கம்பெனியோட ஒரு நல்ல பேர், ஒரு பிராண்ட் வேல்யூ, அதுதான் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் அப்படின்னா பையிங் கூட்ஸ் ஃபார் ரீசேல் பர்பஸ் with profit motive. நான் ஒரு மெட்டீரியல் வாங்கும் பொழுது அதை ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவோடு நான் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணனா அதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ். அப்போ என்னுடைய ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கேன்னா நான் ஒரு 10 மாடலோட மொபைல் வாங்கிட்டு வரேன். ஸோ அதோடைய பர்பஸ் என்ன? அதில் ப்ராஃபிட் வச்சு ரீசேல் பண்ண போகிறேன். அப்படின்னா நான் பண்ண ஆக்டிவிட்டிக்கு பேர் பர்ச்சேஸ். அதே மொபைல் ஷாப்பில் நான் ஒரு ஏசி வாங்கி போட்டிருக்கேன், இல்லை ஒரு ஃபேன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அது கம்பெனியோட யூசேஜுக்காக வாங்கியிருக்கேன், ஆஃபீஸ் யூஸுக்கு வாங்கியிருக்கேன். அப்படி ஆஃபீஸ் யூஸுக்காக வாங்குறதுக்கு பேர் அசட். ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ். நான் மொபைல் ஷாப் வச்சுருக்கேன், அந்த மொபைல் ஷாப்பில் ஒரு 10 மாடல் வாங்கிட்டு வரேன். அது வாங்கிட்டோடைய மோட்டிவ் என்ன? மறுபடியும் ரீசேல் பண்ண போகிறேன் ப்ராஃபிட்டோட. அப்போ அதுக்கு பேர் பர்ச்சேஸ். அதே மொபைல் ஷாப்பில் ஒரு ஃபேனோ லைட்டோ இல்லை ஏசியோ இல்லை ஒரு ஃபோனோ ஒரு மொபைலே வாங்குற ஆஃபீஸ் யூஸுக்காக வாங்குறேன் அப்படின்னா அப்போ ஆஃபீஸ் யூஸுக்காக வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பேர் அசட். அதே ரீசேல் மோட்டிவாக வாங்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் பர்ச்சேஸ். சரியா? ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? கூட்ஸை நான் சேல் பண்ணுறேன், கூட்ஸை நான் சேல் பண்ணுறது. அது கேஷ்காகவும் பண்ணலாம் அல்லது கிரெடிட்டுக்காகவும் பண்ணலாம், அது வேணும். அடுத்தது இன்வாய்ஸ், வவுச்சர், பில், இதெல்லாம் படிக்கும். இன்வாய்ஸ்னா அந்த டைம் ஆஃப் சேல், நான் சேல் பண்ணும்போது போடக்கூடியது இன்வாய்ஸ். பில்லுனா பர்ச்சேஸ் பண்ணும்போது, டைம் ஆஃப் பர்ச்சேஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நான் என்னுடைய சப்ளைட்டு வாங்குறதுக்கு பேர் பில். சரியா? இப்போ நம்ம எங்கேயாவது போனோம்னா ஒரு பொருள் வாங்கினா பில் கொடுங்கன்னு கேட்போம். அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்குறது பேர் பில். அதே நான் சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு நான் கொடுக்குறது பேர் இன்வாய்ஸ். வவுச்சர் அப்படின்னா ரிட்டன் டாக்குமெண்ட் ஆஃப் எவிடன்ஸ்.
ரிட்டன் டாக்குமெண்ட், இது எல்லாமே வவுச்சர் தான். இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வெளியில் வரணும்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வெளியே வரணும்னா ஒரு கேட் பாஸ் வாங்கணும். ஒரு எம்ப்ளாயி கம்பெனியோட வெளியில் போகிறோன்னா ஒரு கேட் பாஸ் வாங்கணும். கூட்ஸ் உள்ளே வருதுன்னா அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு, ஸ்டாக் வந்திருக்கு, ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிட்டனாக இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே வவுச்சர்னு சொல்லுவோம். பேஸ்லிப், எம்ப்ளாயி கொடுக்கக்கூடிய சேலரி பேஸ்லிப் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் வவுச்சர் தான். ஸோ யாருக்கா சேலரியாக கேஷாக கொடுத்தோம்னா ஒரு வவுச்சர் கொடுக்க சேலரி கேட்பாங்க, அது வவுச்சர். சேல்ஸ் கொடுக்குறதுக்கு பேர் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்குறது பில். அதே போல் ஸ்டாக் பார்த்துட்டோம், அன்சோல்டு கூட்ஸ் தான் நம்ம ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸ்டாக் அப்படின்னா அன்சோல்டு கூட்ஸ், சரக்கு விற்காமல் இருக்கக்கூடியது தான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ முக்கியமான டேர்ம்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பார்க்கல, இதுவே போதும். இது மறுபடியும் அடுத்த கிளாஸ் போக போக ஒவ்வொரு டேர்ம் வரும்பொழுது அதுக்குள்ள எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். தேங்க்யூ.